எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி 4 பிள்ளைங்கள நம்ம கடத்தல பண்ணியிருக்கோம். இந்த 4 பிள்ளைங்களுமே நம்ம ஷெல்டரில் ரெஸ்க்யூ பண்ண பிள்ளைங்க. 4மே ஃபீமேல் தான். ஸோ ஷெல்டரில் ஒரு மீட்டிங் ஆகி குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஷெல்டருக்குள்ளே கொடுத்துட்டேன். இந்த 4 பிள்ளைங்களுக்குமே தனித்தனி கதை இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஸோ நான் அதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பெல்ட் போட்ட கருப்பு குட்டி வயிற்றில் கத்தியால் கீறியிருந்தாங்க. ஸோ இவள் ஒரு 3 மாதம் இருக்கும். இவளுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இவளை மட்டும் வேணால் ரிலீஸ் பண்ணுவேங்க. ஸோ இவளுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம கடத்தலுக்கு தூக்கிட்டு போனோம். வேக்சின் போட்டாச்சு, காது கட் பண்ணியாச்சு, பெல்ட்டு மாட்டியாச்சு. அது மாதிரி ப்ராப்பராக அவளுக்கு தேவையானது ஃபுல்லாக பண்ணிவிட்டு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுங்க. ஸோ இவளை தூக்கி மறுபடியும் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 கால் தான் இருக்கும். திருப்பாலையில் ரெஸ்க்யூ பண்ண பிள்ளை. அவளும் இப்போ பீரியட்ஸ் டைம் முடிஞ்சு தான் இருக்கா. அவள் பின்னாடியும் ஷெல்டரில் இருக்க மேல் டாக்ஸ் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும். மேல் டாக்ஸ்க்கு என்ன தான் நம்ம சர்ஜரி பண்ணாலும் அந்த தாட்ஸ் இருக்கும். அவங்களால உயிர் தான் உற்பத்தி பண்ண முடியாத தவிர அந்த தாட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ ஃபீமேலுக்கு 3 கால் இவளுக்கு சர்ஜரிக்கு உள்ளே போனால். ஸோ நல்லபடியாக அவளுக்கு வேக்சின் போட்டாச்சு, காது கட் பண்ணியாச்சு, ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு. இன்னொரு வேக்சின் 9-in-1ங்க. பெல்ட் மட்டும் நான் ஷெல்டரில் போய் போட்டுப்பேங்க. ஸோ உள்ளே இருக்க பறவை தான், இவளையும் வெளியே விட முடியாது. ஸோ 2 பிள்ளைங்களுக்கு முடிச்சு 3வது இன்னொரு கருப்புங்க. இவள் பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்கூல் வண்டி இடித்து நடக்கவே மாட்டா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என் கையில் வந்தாள். கொஞ்சம் நான் எஃபர்ட் போட்டோங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா மிராக்கிள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவளுக்கு மிராக்கிள் அது நடந்துச்சு, எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டா. பட் இவளுமே பீரியட்ஸ் ஆகி மேல் டாக்ஸ் ஷெல்டருக்குள்ளேயே பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவளுக்கும் ப்ராப்பராக கடத்தடை பண்ணி வேக்சின் போட்டு காது கட் பண்ணி திரும்பி கூண்டில் வச்சாச்சு. கடைசியாக நம்ம ஷெல்டர் கிட்டே இருக்கிற பிள்ளைங்க காருக்காரை இடித்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளால் எஞ்சி நடக்கவே முடியல. இப்போனா 2 காலை தூக்கி நடப்பாள். இவளுக்கும் பீரியட்ஸ் முடிஞ்சு பாருங்க, 4 பிள்ளைங்களுக்குமே பீரியட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே இருக்க மேல் டாக்ஸு நம்ம சர்ஜரி பண்ணாலும் ஒரு பயங்கர சவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஷெல்டரில். ஸோ அந்த மாதிரி 4 பிள்ளைங்களுக்கும் பண்ணியாச்சு. மதியானம் நான் போயிருந்தேங்க. போய் தூக்கிட்டு நம்ம ஷெல்டர் ஆக்கி விடலான்னு சொல்லிட்டு போய் இவங்களை இப்போ அனஸ்தீசியாலாம் முடிஞ்சு கொஞ்சம் எழுந்துச்சிட்டாங்க பிள்ளைங்க. ஸோ வண்டியில் ஏற்றி ப்ராப்பராக ஷெல்டர் போய் சேர்த்துட்டேங்க. ஸோ இனிமேல் 3 பிள்ளைங்க ஷெல்டரில் லைஃப் லாங் இருப்பாங்க. ஒரு பிள்ளை மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு இடம் அங்கே குறையிறதும் இன்னொரு பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்ம நல்லா இருக்க பிள்ளைங்கள முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குறது நல்லது. ரொம்ப நன்றிங்க. 4 பிள்ளைங்களுக்கு பண்ணியாச்சு, சந்தோஷமாக இருக்குது. நன்றிங்க.